7வது அதிகாரம் 22 வசனங்கள் வாசிக்கிறோம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரம் வன்கணும் தூஷணம் வெறுமை மதிகேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன சொல்லுங்க? இன்னைக்கு என்ன பார்க்கணும்? மதிகேடு. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்கணும்? மதிகேடு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? பெரியவங்க கூட கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்க இருப்பது மதிகேடு. சரிங்களா? ஓகே, மதிகேடுனா என்ன அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா முட்டாள்தனம். என்னன்னு சொல்லலாம்? இன்னைக்கு இருக்கிற நவீன தமிழில் சொல்லணும் முட்டாள்தனம். தமிழில் பைபிள் தமிழில் கொஞ்சம் நல்லா இருக்குது. பழைய தமிழ் மதியீனம் அப்படின்னு ஃபூலிஷ்னஸ், அது பேர் ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம். சரிங்களா? இது கூட ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தான் இருக்குது. இந்த இருதயத்திலிருந்து வெளியே வந்துதான் அந்த மனிதன் என்ன பண்ணுது? தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஃபூலிஷ்னஸ், அந்த முட்டாள்தனம், அந்த மதியினம் ஒரு மனிதன் என்ன பண்ணிடுமா? தீட்டுப்படுத்திடும். ஏதோ தெரியாம புத்தி கெட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. புத்தி கெட்டு பண்ணாலுமே கூட ஒரு மனிதனை தீட்டுப்படுத்திவிடும், அசுத்தப்படுத்திவிடும். அதனால இந்த மதியினம் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்கள். மிக சாதாரணமான ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, மதியினம், இந்த ஃபூலிஷ்னஸ், அந்த முட்டாள்தனம் நம்ம இருதயத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மனிதன் என்ன பண்ணிடுமா? தீட்டுப்படுத்திடும். நல்ல மனுஷங்க, எல்லாத்தையும் கரெக்டா செய்யறவர், அவங்க எப்படி சின்ன ஒரு விஷயம், இந்த விஷயத்துல போய் கோட்டை விட்டாருங்க, இதுல போயிட்டு கொஞ்சம் புத்தி கேட்டு போய் நடந்து போயிட்டாரு, இதுல போய் கொஞ்சம் மதியமா நடந்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், நல்ல நாலேஜ் உள்ள ஒரு நபர் தான். இந்த சின்ன காரியத்துல இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாம் வழக்கமா நம்ம சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட வசனங்கள் பைபிள்ல கூட இருக்கு. பிரசங்கில அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு ஃபேமஸான வசனம். பிரசங்கிக்கு நேராக நம்ம கடந்து சொல்லலாம். பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி தயவுசெய்தெல்லாம் கவனிக்க. பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாளை கெட்டு போகக்கூடாது. நிறுத்துவோம். செத்த ஈக்கள், செத்த ஈக்கு எதனா வேல்யூ இருக்குங்களா? சொல்லுங்க. ஒரு ஈ வந்து 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா யாரும் வாங்குவோமா? ஏன் ஒரு 10 ரூபாய், ஒரு ஈ 10 ரூபாய் வாங்கிக்கிங்கன்னு யாரும் வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாது. உயிரோட இருக்கிற ஈயே நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது செத்த ஈ எதனா பிரயோஜனம் இருக்குங்களா? பாருங்க, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, நல்ல பர்ஃப்யூம், நல்ல சென்ட், நல்ல வாசனை திரவியம். நீங்க ஒரு பர்ஃப்யூமோட வேலை எவ்வளோலாம் விற்குது இல்லை? 1000 கணக்கிலலாம் விற்குது, லட்சக்கணக்கிலலாம் விற்குது. அப்படிப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை என்ன பண்ணுமா? நாரி கெட்டு போக பண்ணும். அவ்வளோ விலை உயர்ந்ததை என்ன பண்ணிட்டோம்? திரும்ப அதை யூஸ் பண்ண முடியுமா? விலை உயர்ந்த பரிமள தைலம் செத்து போன ஈ அதை போய் பட்டு அந்த பரிமள தைலத்தோட தன்மையே என்ன பண்ணிடுது? மாற்றிடுது. அது உண்மையான சுவாசம், அந்த ஸ்மெல்லு போய் அது என்ன கெட்டு போயிடுது, நாரி போயிடுது. அது யூஸ் பண்ண முடியாது, ஒன்றுக்கும் பிரயோஜனமே இல்லை. அதே போல பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். நல்ல ஞானம் இருக்கு, நல்ல கனம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன வாழ்க்கையில இருக்கிற ஒரு சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். சின்ன ஒரு மதியம் அதை அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அவர் பேரை கெடுத்துரும், அவருடைய அந்தஸ்தை கெடுத்து போட்டுரும். சின்ன ஒரு மதியினம் எப்படி பார்த்துருப்பாரு. அப்போ இந்த மதியினம் எங்க இருந்து வருதுன்னா, எங்கேயோ வெளியில இருந்து வர்றதில்லை. இல்லைங்க, அவர் சொன்னதுனால தாங்க இந்த மதியினமே வந்தது கிடையாது. நமக்குள்ள இருந்து தான் அது வருது. வேணும் அப்படிதான் நமக்கு போதிக்கிறது. மதியினம் எங்கிருந்து வருது? உள்ளத்திலிருந்து.
யார் மேலே நம்ம பிளேம் பண்ண முடியாது. நான் நல்லவன் தாங்க, என்ன இது பண்ணதே மாத்திரது அவன் தாங்க, கிடையாது. அங்கிருந்து வருங்க, உள்ள இருந்து தான் வருது, உள்ள இருக்கு, அதை நம்ப வைக்குது. அல்லேலூயா. அப்ப எப்படி இந்த மதியினத்துல இருந்து நான் விடுபட முடியும்? இந்த மதியினம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்னா, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தைகள் பேரை என்ன பண்ணோம் அப்படின்னா ஞானமுள்ளவனாக மாற்றும். இந்த வேத வசனங்களை, சத்தியங்களை நம்ம இருதயத்தில் வைத்து நம்ம நடக்கும் பொழுது நம்மை அது ஞானிகளாக அதை மாற்றும். அநேகருடைய வாழ்க்கைகளை நம்ம செய்வது என்னன்னா, நிறைய வசனங்களை நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறோம். அதை நம்ம நடைமுறை வாழ்க்கை கொண்டு வரணுதில்லை. அதனாலதான் பெரிய பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனம் இருக்கு, உங்களை நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப திருவசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நடக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேற யாரும் வஞ்சிக்கிறதில்ல, நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? வஞ்சிக்கலாம். எப்படி வஞ்சிக்கிறோம்? நான் கேட்டுட்டே இருப்பாங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க கேட்டுட்டே இருப்போம், ஆனா நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன பண்றோம்? பிசாசு வஞ்சிக்கலையா? பக்கத்துல இருக்கிறவங்க வஞ்சிக்கல, நம்ம எதிரி வஞ்சிக்கல. யார் வஞ்சிக்கிறது? நாமே வஞ்சிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த வசனங்கள் உள்ள இருக்கும் பொழுதுதான் அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஞானவன்களாக அது மாற்றும். வசனங்கள் இல்லை, வார்த்தைகள் இல்லைன்னா சின்ன ஒரு மதியினம் கூட நம்ம வாழ்க்கை வந்து நம்மை கெட்டு போக பண்ணோம். பைபிள் ஒரு மனுஷனை பார்த்து மதியினனே அப்படின்றது, அதை அது ஒரு நபரை பார்த்து வரலாம். வாங்க லூக்காவுக்கு போவோம். லூக்கா 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். மைக்கில் நல்லா நான் சட்டம் கேட்கிறேன். லூக்கா 12:15 வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சுட்டான், நல்லா சொத்து சேர்த்துட்டான், நல்லா பணத்தை சேர்த்துட்டான், நான் செட்டில்டுங்க அப்படின்றாங்க. நிறைய பேர் இந்த உலகத்தில் சொல்ற ஒரு வார்த்தை வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க அப்படின்றாங்க. ஏன்னா எதை வச்சு சொல்றாங்க? அவங்க நல்லா பணம் இருக்கு, வீடு இருக்கு, நல்ல பங்களா, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு சொத்து இருக்கு, அப்படி ஆகிட்டா என்ன சொல்லிடுறாங்க? வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஜனங்கள்லாம் 100% ஜனங்கள் எல்லாம் அதை நோக்கி தான் ஓடுறாங்க. பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், நகையை சேர்க்கணும், வீட்டை சேர்க்கணும், இப்படிதான் ஓடுறாங்க. அதெல்லாம் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அது மாத்திரம்தான் தேவை அப்படின்னு ஓடுகிறவர்களுக்கு பார்க்குற ஆண்டு சொல்கிற வார்த்தையில ஒரு ஓர்மை மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி 15வது வாசகம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் அல்ல. ஜீவன் என்று சொல்லும் பொழுது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஜீவன் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நம்பிக்கை, விசுவாசம், நேர்மறையான சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், உள்ளத்தில் காணப்படுவதற்குரிய ஆவிக்குரிய சந்தோஷம், இதெல்லாம் சேர்ந்ததான் ஜீவன். அது வந்து இந்த காசு, பணம், பொருள் அதெல்லாம் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லாமல் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யமான ஒருத்தர் தான், அவனுடைய நிலம் நல்லா விளையுது, பிரச்சனையே இல்லை, அவனுக்கு நல்லா விளையுது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. அவனே பேசிக்கும், தானே என்ன பண்றான்? பேசிக்கலாம். இவ்வளோ விளைஞ்சிருச்சு, இவ்வளோ தானியம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே, ப்ராப்பரான ஒரு இடம் இல்லையேன்னு யோசிக்கலாம். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி ரெனோவேட் பண்றாரு. சின்னதாக கட்டி வச்சிருக்கிறாரு, அதை இடிச்சுட்டு ரெனோவேட் பண்ணி பெருசா கட்டுறாரு. பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு சொல்றாரு, ஆத்துமாவே, தன்னை பார்த்து சொல்லி, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அப்படியே சொல்லிக்கலாம், இவ்வளோ இருக்கு, ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணலாம், வச்சிருந்து சாப்பிட்டு
குசித்து குடித்து குறிப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி தனக்கு தானே என்ன பண்ணிட்டான் சொல்லி கொண்டான். இவன் இருதயத்துல சிந்திக்கிறத கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய சத்தங்களை கேட்கிறார். தெரியுங்களா? வாயில பேசுறது மாத்திரம் இல்லை, இருதயத்துல பேச. அதாவது பிசாசபாரனோட சொன்னார், வானத்துக்கு ஏறுவேன், முன்னால் வானம் ஒப்பாவேன், இருதயத்துல சொன்னாயே. அவன் உள்ளத்தை இருதயத்தில் யோசிக்கிறான். அதையும் அந்த சத்தம் ஆண்டு கேட்குது. அவன் இருதயத்துல சொல்றது, சிந்தனை பண்றது, அந்த சத்தம் ஆண்டு கேட்குது. 20 சொல்றாரு பாருங்க, தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் எவருடையதாகும் என்றார். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளோ ஃபூலிஷா இருக்கிறியே, இவ்வளோ மதீனமா இருக்கிறியே, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்ட, ஆனா இன்னைக்கு நீ செத்து போயிட்ட ஆளுக்கு நாளைக்கு யாருடையதாகும் கேட்கிற. நீ யாருக்காக சேர்த்த? உன் ஜீவன் ஒன்று விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா அது யாருக்கு சொந்தமாகும்? நீ யாருக்கும் ஒருத்தருக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீங்க பிரசங்கியோட புத்தகங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் பூமியிலே வானத்துக்கு கீழே நன்மை செய்கிறது அல்லாமல் வேற பெரிய ஒரு நன்மையை நான் காணல. பூசிக்கிறதும் நன்மை செய்கிறதுமே அன்று மனுஷனுக்கு வேற பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் பூமியில இல்லை அப்படின்னு சொல்றாரு. நன்மை செய்கிறது அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ எனக்கு ரொம்ப நாள் அது புரியல. நன்மை செய்கிறதுனா என்னன்னா, பிரசங்கியோட அவருடைய கருத்துப்படி நன்மை செய்கிறதுனா தெரியுங்களா, நம்ம என்ன யோசிப்போம்னா, 4 பேருக்கு உதவி செய்யுது, 4 பேருக்கு சாப்பாடுலாம் சாப்பாடு கொடுக்கலாம், எதனா ஃபீஸ் கட்ட முடியலாம் கொஞ்சம் கட்டி விடலாம், ஏதாச்சும் ஒரு ஆறுதலாக பேசலாம், இப்படி ஏதாவது ஒரு நன்மை செய்யுது. ஆனால் பிரசங்கி சொல்லுகிற அந்த நன்மை என்ன தெரியுங்களா, பூமியில கர்த்தர் உங்களை எதுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், எதுக்காக இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்கிறாரு, ஏன்னா அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதை செய்யறதுதான் நன்மை செய்யுது. அல்லேலூயா. ஒரு நாள் அதை எடுத்து நான் பிரசங்கம் பண்றேன். நன்மை செய்யறது என்னன்னா, பிரசங்கி சொல்ற நன்மை என்றால் என்னன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருந்தார். உதாரணத்துக்கு நான் ஒரு பாஸ்டர் வைங்க, ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு சபையுடைய பாஸ்டரா இருக்கணும், இன்னும் 2-3 சபையை உருவாக்கணும், அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபையுடைய ஜனங்களை கொண்டு வரணும். இதுதான் வந்து ஆண்டவரோட வாழ்க்கை வைத்த திட்டம்னா, இதுதான் நான் செய்கிற நன்மை. அல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கை வைத்திருக்கிற திட்டம் வந்து செய்வதுதான் நன்மை. அல்லேலூயா. நிறைய பேர் அதை விட்டுறாங்க. என் வாழ்க்கையில் நான் என்ன ஆண்டவர் செய்யணும், என்னுடைய நோக்கம் என்ன, நீ என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கம் என்ன, திட்டம் என்ன, எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறீங்க, இன்னும் என் உயிர் என்னுடைய உயிர் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் என்ன காரியத்தை செஞ்சு முடிக்கணும், அதை கேட்டு அதை செய்யறது தான் உண்மையான ஞானம். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இவங்களா ஒன்று யோசிச்சு நல்லா சொத்து சேர்த்து வச்சுக்கலாம், தானியத்தை சேர்த்து வச்சுக்கலாம், நல்லா புசிச்சு குடிச்சு பூரிப்பாயிருந்து ரொம்ப பல வருஷம் நம்ம உயிரோட வாழலாம் அப்படின்னு நினச்சா, ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மதியினே அப்படின்ற மதியினே அப்படிங்கிறார். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாக என்றார். 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப 21 சொல்லுது பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பதுன்னா என்னன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார், என்ன காரியங்கள் வச்சு, என்ன திட்டங்கள் வச்சு, என்ன நோக்கங்கள் வச்சிருக்கிறார், என்ன செய்ய சொல்றாரு, அதை அபரிமிதமா செய்யுது, அளவில்லாமல் செய்யுது, அதை நிறைவேற்றுறது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது, தேவ நோக்கங்களை நிறைவேற்றுறது. அதுதான் தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருப்பது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நல்ல செல்வங்களை கொடுத்து நல்ல பொருளாதார வசதிகளை கொடுத்திருந்தா அதை தேவனுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ஐஸ்வர்யம் தேவனுக்காக, அந்த பொருளாதாரம் தேவனுக்காக, அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா தேவனுக்கு என்கிட்ட இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு அல்ல, எனக்கானவைகள். நானே எனக்காக என்ன பண்ணுவேன், ரொம்ப நாள் வச்சிருந்து வாழ்த்து நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, மதியினனே அப்படின்னு சொல்றாரு. காரணம், இவனுடைய ஆசைகள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒன்றாக இல்லை. இவனுடைய விருப்பம் தேவனுடைய திட்டத்திற்கு, நோக்கத்திற்கு, ஆலோசனைக்கு ஒத்ததாக இல்லை. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறதுனால
ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்னொரு ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். இந்த மதியினத்தை குறித்து ரொம்ப ஃபேமஸான ஒரு காரியம். மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். மேத்யூ 25 இங்கிலீஷ்ல இருக்க பார்ப்போம். மேத்யூ 20 இங்கிலீஷ்ல டிஸ்பிளே பண்ண. அப்பொழுது 25:1 இருந்து நான் வாசிக்கிற பாருங்க. தகவல் கூட பேசும்போது வார்த்தைக்கு சொன்னாங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்றார். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். அந்த 25:2 என்ன வருது இங்கிலீஷ்ல? பண்ணிருக்காங்களா? சரி, அவன் பணம் வச்சுக்கலாம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் இருந்தார்கள். அப்போ இங்கிலீஷ்ல வந்து எப்படின்னா புத்தி உள்ளவர்கள் வயசு அப்படின்னா ஞானம் உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னா ஃபூலிஷ் வர்ஜின்ஸ், அவங்க மதியினர்கள் அப்படின்ற வார்த்தை தான் சரியான ஒரு வார்த்தை. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், இங்க இருந்து பாருங்க, and 5 of them were wise and 5 were foolish. அப்படி தமிழ்ல புத்தி இல்லாதவர்கள் வருது, இங்கிலீஷ்ல அது foolish தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? புத்தி இல்லையா அவங்களுக்கு, அதாவது மதியீனமா இருக்கிறாங்க, முட்டாளர்களா இருக்கிறாங்க. பைபிள் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துது. இன்னைக்கு இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னா அதுல 5 பேர் வந்து ஞானம் உள்ளவர்கள், 5 பேர் அதுல முட்டாளர்களா இருக்காங்க, ஃபூலிஷா இருக்காங்க, ஃபூலிஷ் பர்சன்ஸ். இப்ப பாருங்க 3வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அப்போ ஒரு பக்கம் தீவட்டி, இன்னொரு பக்கம் என்ன வச்சிருக்கிறாங்க? எண்ணெய். அப்ப இந்த தீவட்டி வந்து எரியுது, கொண்டு போறோம். அதாவது இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல அந்த தீவட்டி எடுத்து போகும்போது போற வழியில நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு வெளிச்சம் உண்டாகும். வேதம் வந்து அந்த வெளிச்சத்தை என்ன சொல்லுதுன்னா கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்று சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருடைய வசனம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய வசனம் தேவை. ஓகே, கர்த்தருடைய வசனம், இந்த வசனம் தான் போகும்போது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ வசனம் மட்டும் போதுமா? அப்ப என்ன பாத்திரத்துல ஏதோ எண்ணெய் இருக்குன்றாங்க அப்படின்னா எண்ணெயும் தேவை. ஹல்லேலூயா. எதுவும் தேவை, தீவட்டியும் தேவை, எண்ணெயும் தேவை. தீவட்டி எரியுது, அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குமா? அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் ஆயில் தேவை, எண்ணெய் தேவை. அது அணையத்துக்குள்ள என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊத்த தொடர்ந்து பிரகாசமாக எரிந்து கொண்டு. வெறும் எண்ணெய் வச்சு எதாவது பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. ஸோ எண்ணெய் தேவை, தீவட்டியும் தேவை, எண்ணெயும் தேவை. ரெண்டுமே இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். எனக்கு வசனம்லாம் தெரியுங்க, எனக்கு ஆவியானோட அபிஷேகம்லாம் தேவையில்லைங்க, எனக்கு அனாயிட்டிங்லாம் தேவையில்லை, அபிஷேகம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா எங்கேயோ போய் சிக்கல்ல போய் மாட்ட போறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு ரெண்டுமே தேவை. We need word of God and also spirit of God. கர்த்தருடைய வார்த்தையும் வேண்டும், பரிசுத்த ஆவியானோட அபிஷேகமும் நமக்கு வேண்டும். ஒரு அற்புதமான வாசனத்துக்கு நேரம் போனா சங்கீதம் 119 105 ஒருத்தர் வாசனம். சங்கீதம், உமது வசனம் என் கால்களுக்கு, நல்லா கவனிங்க, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அதான் தீவட்டி, சரிங்களா? தீபம். அது என்ன பண்ணுது? நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அப்ப வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்குது. போற வழி என்னன்னு தெரியும். இதான் போற பாதை, இந்த கல் இருக்கு, இந்த முள் இருக்கு, இந்த வழி போகாத, விலகி போ அப்படின்னு சொல்லி இந்த பாதையை காட்டுறது என்னதான்? கர்த்தருடைய வசனம் தான். ஹல்லேலூயா. வசனம் இல்ல, வசனத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா
இடறி விழ போறோம்னு அர்த்தம். எங்க கல்லுலையோ இல்ல முள்ளுலையோ இடறி விழ போறோம்னு அர்த்தம். வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை ரொம்ப கவனிக்கணும்னு சொல்லி பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த வசனத்தை, ஜீவனுள்ள வசனத்தை கவனித்திருப்பது ரொம்ப நலமா இருக்கும்ன்றார். வசனத்தை கவனி. எதை கவனிக்கிறோமோ எதை கவனிக்கிறோம்? வசனத்தை கவனிக்க வேண்டும். வசனம் தான் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் வந்து சகல பிரசவத்தை தம்முடைய வார்த்தை என்ன பண்ணிருக்கிறாரு? மகிமைப்படுத்திருக்கிறார். குளோரிஃபை பண்ணிருக்கார். வசனம் தான். வசனத்துக்கு நேரம் என்ன பண்ணணும்? நம்ம திரும்பும். அதே நேரத்துல வசனம் சொல்லிட்டு அவரோட அபிஷேகம் எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் நான் விரும்பும். சில பேருக்கு சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் முடிக்காதுங்க, எனக்கு அபிஷேகம் வேணாம், எனக்கு ஆவியோட வல்லமெல்லாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் வேணாம். வசனம் சொன்னா கேட்டுட்டு போறேன். அப்படி கிடையாது. ரெண்டுமே தேவை. அவர்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, வெறும் வசனம் சொல்லிட்டு ஆவியோட பலன் இல்லை, ஆவியோட கிருபை இல்லை, அபிஷேகம் இல்லை, அனாய்டிங் இல்லைன்னா புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் அவர்களை அழைக்கிறது. அதுக்கு போயிடுவோம். மத்திய 25 போயிடுவோம். அப்போ புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாருமே தூங்கிட்டாங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வரப்போறார் மீண்டுமா. அல்லேலூயா. சபையை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார். சபையை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ளும். அந்த சபையில ரெண்டு விதமான கூட்டம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சபையில அந்த சபையில ரெண்டு விதமான கூட்டம். ஒரு கூட்டம் அப்படின்னா ரெண்டுமே உடையவர்களா இருக்காங்க. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய அக்கினி, இது ரெண்டுமே உடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்கன்னா, வசனத்தை கேட்பாங்க, வசனம் நல்லா இருக்குது, வசனத்தை கை கொள்றோம் அப்படின்வாங்க. ஆனா ஆவியாருடைய அபிஷேகத்திற்கு அவருடைய வல்லமைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆவியாருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆவியாருடைய வழி நடத்துதலுக்கு தாங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆவியார் கண்டிக்கவே மாட்டாங்க. அவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்ற, புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப யார் வந்து மனவாளனோட எதிர்கொண்டு போக முடியும் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் சுமக்கிறவர்கள். அவர்கள் தான் எங்க போக முடியும்? மணவாளன் வரும் பொழுது அவரோடு எதிர்கொண்டு போக முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் எனக்கு வேண்டும், வல்லமை எனக்கு வேண்டும் சொல்லி கேட்கணும். நம்முடைய சபை ஆவியானுடைய அபிஷேகத்தினால வல்லமையினால் நிறைந்த சபையா இருக்கு. அந்த பரிசுத்தாவியோட வல்லமை இல்லை, பரிசுத்தாவியோட அபிஷேகம் இல்லைன்னா சபை மகிமை உள்ள சபையாக இருக்க முடியாது. ஷேர் பண்ணாங்களா? இல்ல, ஷேர் பண்ணல. அதுக்கு எப்படி இவங்க எப்படி ஞானமா பேசுறாங்க பாருங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதிவித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவர்களிடத்துல போய் என்ன பண்ணுங்க, நீங்க போய் வாங்கி. அப்போ அபிஷேகம் என்ன பண்ணப்படுதா? விற்கப்படுகிறதா அபிஷேகம். இது எப்படிங்க? அதாவது அபிஷேகத்தை விற்க முடியுமா? அனைத்தையும் விற்க முடியுமா? விற்க முடியாது. காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு விலைக்கிரயம் இருக்கிறது. அதற்கு ஒரு விலைக்கிரயம். இப்ப இவங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சதுன்னா எப்படி கிடைச்சது அப்படின்னா, அதுக்காக என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. வேத வசனங்களை அதிகமாக தியானம் பண்ணாங்க, மெடிடேட் பண்ணாங்க. வேத வசனங்களை வாயில உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா தியானம் பண்ணணும். பைபிள் நல்லா தியானம் பண்ணணும், நல்லா மெடிடேட் பண்ணணும். வசனம் திரும்ப 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 தியானம் பண்ணிட்டே இருக்கணும். இங்க ஒரு வசனம் இருக்கு, அங்க ஒரு எல்லா வசனம் கோர்வையாக தியானம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஃபாஸ்டிங் போடணும், உபவாசிக்க வேண்டும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், அதிக நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும், வேற வசனங்களை தியானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, நமக்கு அபிஷேகம் பெருகுகிறது, அபிஷேகம் கூடுகிறது. இப்படிதான் வாங்கணும். அப்போ ஒரு ரட்சிப்புக்கு மட்டும்தான் விலைக்கிரயம் இல்லை, ரட்சிப்புக்கு மட்டும்தான் விலைக்கிரயம் இல்லை. ஆண்டவர் நம்ம ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே என்ன ரட்சிங்கப்பா, நான் விலைக்கிரயம் எல்லாம் என்ன பண்றாரு, இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இலவசம், ரட்சிப்பு இலவசம்.
ஆனா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அபிஷேகம் இலவசம் அல்ல. அதை என்ன பண்ணணும்? அபிஷேகத்துக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன அளவு? கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவு, அதுக்கப்புறம் நீதி செலுத்துகிற அளவு. இதுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கிரயம் செலுத்தினால் மட்டும்தான் அப்படி கிடைக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க அப்படி நீதி சொல்ற அளவுக்கு எனக்கு அபிஷேகம் கிடைக்காது. எதுவுமே சும்மா வராது. அவங்க அதுக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்திருக்காங்க, அபிஷேகத்தை பெற்று வச்சிருக்காங்க. தேவ சமூகத்துல உண்மையிலே எனக்கு ஆண்டோட அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு வல்லமை வேணும்னா விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். ஆண்டோட சமூகத்தில் மணிக்கணக்கு வேதத்தை வாசிக்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேதத்தை வாசிச்சு டைம் கிடைக்கிற போது நல்ல ஆண்டோட சமூகத்தில் ஃபாஸ்டிங் போட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஆராய்ச்சி இப்படியே ஒரு வாழ்க்கை ஓடி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அனாயிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் போய் நின்னா பிசாசு ஓடும், வியாதி சுகமாகும், ஹீலிங் நடக்கும். நீங்கள் வாயை திறந்தால் அப்படியே வார்த்தை மடமடன்னு வரும். ஜனங்கள் அற்புத விதமாக விடுதலையாக்கப்படுவார்கள். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கும், ஒரு மகிமை காணப்படும், இருள் விளங்கும், வெளிச்சம் வரும். எப்படி இதெல்லாம் உண்டாகுது? விலைக்கிரயம். We have to pay a price. விலைக்கிரயம். இந்த விலைக்கிரயம் செலுத்தப்படாமல் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க, ஆனா எல்லாமே தானா நடந்தா இருக்கு. அல்லேலூயா. இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா விலைக்கிரயம் செலுத்தினவர்கள், அதற்காக விலைக்கிரயத்தை செலுத்தினார்கள். அது அபிஷேகம் அவங்களுக்குள்ள தங்கி இருந்தது. இவங்க போய் கேட்கிறாங்க, நீங்க போய் வாங்கிக்கீங்க. விருதுகளுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க போங்க, உங்க வாழ்க்கை அபிஷேகம் தேவைமா, நீங்க போய் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. உங்களுக்கு அனாயிட்டிங் வேணுமா, நீங்க போய் மணிக்கணக்கு தேவசம் காத்துருங்க, உட்காருங்க. காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, நைட்ல இருந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை மணிக்கணக்கு தியானம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட சத்தத்தை கேட்டு ட்ரை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்க செய்ய விலைக்கிரய செலுத்துங்க, உங்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. தேவனிடத்துல பட்சபாதம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சாதாரண ஒரு நபரா இருக்கலாம், சாதாரணமான எளிமையான ஒரு நபரா இருக்கலாம். நீங்க அதை செஞ்சு பாருங்க, நடக்கிறதா கேள்வி. நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரேயரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணி பாருங்க, டெய்லி ஒரு மணி நேரம் 2 மணி வேதத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்ப்பீங்க ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் கிட்ட பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, ஏதோ ஒரு மகிமை மேலே இருக்கு, என்னமோ உங்களுக்கு கத்தர் செய்கிறாரு. காரணம்னா இது கத்தர் அவர் வந்து உங்களை ஸ்பெஷலாக வேறு பிரித்து வித்தியாசமாக பண்ணுறது இல்லை. இதை நீங்கள் அதை தேடிக்கொள்வது. ஹல்லேலூயா. யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட. நீங்கள் விரும்புனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், விரும்புனா அது கிடைக்கும். அபிஷேகம் பெருகும், தேவ வல்லமை பெருகும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தருடைய வல்லமையில நிறைந்தவர்களாக நம்ம சபை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு ஆள் நாள் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரும் இப்படி பண்ணி பாருங்க. முதல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்க கட்டுக்கெல்லாம் உடஞ்சிடும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், நம்ம வாழ்க்கையில் இருக்க கட்டுக்கெல்லாம் உடையாது. நம்ம வந்து கிளீன் ஆயிடுவோம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம மாறுவோம். நம்ம கிட்டதான் இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் ஒருத்தருக்குன்னு நினைக்காதீங்க. இதை செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட வல்லமை அபிஷேகத்தை கொடுக்குறாரு. இந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அது அக்கினியா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்கும். நீங்க பேசுற வார்த்தை அக்கினியா இருக்கும். அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிய செய்வதற்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த அபிஷேகம் ரெண்டுமே கொண்டவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஜெபம்லாம் பண்ண முடியாதுங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க முடியாது, பைபிள்லாம் படிக்க முடியாதுங்க. வருவேன், வசனத்தை கேட்பேன், நான் செஞ்சு செய்வேன்னா பைபிள் எச்சரிக்கிறது. புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஸோ இதை வாசி நம்ம முடிக்கலாம். அப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக அப்படியல்ல, எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இருந்தபடி நீங்கள் விற்கிறவர்களுக்கு போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர்
பார்த்து எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, ஜெபிக்காதவங்க, பைபிளை படிக்காதுங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காராதுங்க, தேவனோட நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்லி முயற்சிக்காதுங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. இவங்களுக்கு தான் விஷயம் கிடைக்கும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாதுங்க. பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறிய எனக்கு தெரியல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியலையேன்றார். அல்லேலூயா. அப்படி சொல்றாரு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழுத்திருக்க. ஆண்டவர் எப்ப வேணா வரலாம். ஆண்டவர் எப்ப வேணா வரலாம். இந்த அபிஷேகம் நமக்கு இல்லை இல்லைன்னா, ஆண்டருடைய அந்த அனாய்டிங் நமக்குள்ள இல்லைன்னா, வார்த்தை கூட சில நேரம் என்ன ஆயிடுது, நம்ம மறக்கப்பட்டவர்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய அபிஷேகம். இதை நம்ம கேட்டுட்டு இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தை நம்ம இருதயத்தில் வைப்பதற்கு நம்ம பழக வேண்டும். அல்லேலூயா. இப்படிதான் சொல்லுது கர்த்தருடைய வசனம். இன்னொரு பக்கம் ஆண்டருடைய அபிஷேகம். இதுதான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறாங்க பாருங்க. அவர்களை வேதம் புத்தி உள்ளவர்கள் என்று அழைக்கிறது. நான் வசனத்தை கேட்டுட்டு நான் எப்போ போலதாங்க இருப்பேன். பைபிள்லாம் நான் படிக்கலாம், நேரம் இல்லை, டைம் இல்லை, பைபிளே படிக்க முடியல, ஜபமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியுதுன்னா அவர்களை பார்த்து வேதம் புத்தி இல்லாதவர்கள் என்று தான் அழைக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம அவர் கண்களை ஒப்பு கொடுக்கும். இப்படிப்பட்ட புத்தி இல்லாத காரியங்கள் மதி நம்ம ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெளியே வந்து அவனை கரைப்படுத்திவிடும், தீர்ப்புப்படுத்திவிடும் என்று வேறு வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த மதியினத்தை மதிக்கேட்ட என்னை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. இந்த வேத வசனத்தை எனக்குள்ள வைக்க விரும்புகிறேன். இந்த அபிஷேகத்தை எனக்குள்ள ஆண்டவரே நான் அதிகரித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் கண்ணு உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த வேலையை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்க்கையில் என்னை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் நோக்கம் நிறைவேறட்டும்பா. ஜெபிப்பதற்கு, ஜெப வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன். வேதத்தை தியானிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரை நீர் என்னுடைய வாழ்க்கையில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவர், இந்த வசனத்தின்படி நான் வாழ வேண்டும். அப்பா, அபிஷேகத்தை நிறைந்தான் நான் காணப்பட வேண்டும். அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்க உதவி செய்யுங்க, உபவாசிக்க உதவி செய்யுங்க, வேதத்தை தியானம் பண்ண உதவி செய்யுங்க, ஆராதிக்கிறவனாக துதிக்கிறவனாக ஆண்டவரை நான் மாற வேண்டும். ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு சமூகத்தில் ஜெபம்.